ஜெயிலர் மற்றும் வேட்டையன் ஆகிய ஹிட் படங்களை தொடர்ந்து நம்ம ரஜினி சார் தற்போது கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க, அனிருத் அவர்கள் இசையமைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இதனை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. பேன் இந்தியன் படமாக உருவாகி வரும் இந்த படத்துல நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், சௌபின் ஷாகீர், ஸ்ருதி ஹாசன் மற்றும் அமீர் கான் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. படப்பிடிப்பு முடிந்த தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் சூப்பரா போயிட்டு இருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. துறைமுக பின்னணியில தங்க கடத்தல் பற்றி இந்த படம் இருக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே படத்துல இருந்து 2 தனி பாடல்கள் வெளியாகி கவனத்தை ஈர்த்திருக்கா. இந்த நிலையில இந்த படத்தை ட்ரீசர் மற்றும் ட்ரெய்லர் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ரிலீஸ் செய்ய பிளான் போட்டு வருவதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சொல்லிட்டு இருக்கு. லோகேஷ் அவர்களுமே அதையே தான் விரும்புறாராம். ஆனால் ரசிகர்களோ எப்போது ட்ரீசர் வெளியிடுவீங்க, எப்போது ட்ரெய்லர் வெளியிடுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில மற்றும் ஒரு அதிர்ச்சியான தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படம் முழுமையாக முடிந்து விட்டுதான் ஒரு சில பிரபலங்களுக்கு இந்த படம் போட்டு காட்டப்பட்டிருக்கா. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்தை பார்த்திருக்காராம். பார்த்தது மட்டுமல்லாமல் படத்துடைய நீளம் அதிகமாக இருக்கு, கொஞ்சம் ட்ரிம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா படத்தை ட்ரிம் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.